எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தலாம். என்னோடு சேர்ந்து நீங்களும் பாட ஆயத்தப்படுங்கள். வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய கேளுங்க ஆண்டவரை பார்த்து. வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. தேவனை நோக்கி எல்லாரும் சொல்வோமா? ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. நம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் மகிமையாய் நடத்தும். நம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளை தியானிப்பதற்கு சங்கீதம் 143:10 வாசிக்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை இங்கே பார்க்கும். என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் எப்படி நடக்கணும், எதில் நடக்கணும் என்பதை குறித்த காரியங்கள் நாம் மிகவும் அறியாத ஒரு குருடரை போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் நமக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியவில்லை. சில நேரங்களில் நம்ம எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சாலும் அந்த வழியில் நம்மளால் நடக்க முடியலை. தவறான வழியெல்லாம் போய்கொண்டிருக்கிறோன்னு தெரிஞ்சாலும் கூட அந்த தவறான வழியை விட்டு நல்ல வழிக்கு வரணும்னு ஆசை உண்டு. ஆனால் நம்மளால் முடியாத அளவுக்கு அந்த எந்த தவறான வழியில் சிக்கி இருக்கிறோமோ அதிலிருந்து வெளியே வரவே முடியலை. பாவம் என்பது ஒரு மனிதன் அதில் சிக்கிவிட்டான் என்றால் அவன் திரும்ப வருவது ரொம்ப கடினம். தன்னுடைய சுய முயற்சியினால் ஒரு மனிதன் வெளியே வருவதற்காக முயற்சிக்கிறான் என்றால் அவன் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும், சுயமாக எடுக்கிற எல்லா முயற்சிகளும் முற்றிலுமாக அவனை இன்னும் ஆழத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். ஒரு சேறு நிறைந்த ஒரு இடத்துல தலையளவுக்கு முங்குற பயங்கரமான ஒரு உளையான சேற்றில் ஒரு மனிதன் சிக்கி கொண்டால்
அவன் அங்கிருந்து வெளியே வருவதற்கு தன்னுடைய கால்களையும் கைகளையும் பயன்படுத்தி முயற்சிக்க அவன் இன்னும் ஆழத்துக்குள் போய்கொண்டே இருப்பான். அப்படியானால் அவனுக்கு அங்கே ஒரு உதவி தேவை. அந்த உதவியை யார் செய்வா? நம்முடைய தேவன். நீரே என் தேவன் என்று யார் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்து செமையான வழியில் நடத்துவார். நடக்க வேண்டிய வழி தெரியாட்டாலும் நடத்துவார். நடக்க வேண்டிய வழி தெரிந்தும் நடக்க முடியாதவர்கள் நிலையில் இருந்தாலும் அவருடைய உதவியை நீங்கள் கேட்டால் அவருடைய நல்ல ஆவியானவர் நம்மளை செமையான வழியில் நடத்துவார். நீங்கள் நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20 வசனத்தை படிக்கும்போது அவர்களுக்கு அறிவை உணர்த்து உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அங்கே சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை. அவர்களுக்கு அறிவை உணர்த்தும் நல்ல ஆவியை கட்டளையிட்டு. பார்த்தீங்களா, நம்மளை உணர்த்துவார். என் மகனே என் மகளே நீ இந்தந்த வழியில் தான் நடக்கணும்னு நம்மளை உணர்த்துவார். அந்த உணர்வு இருந்தாலே போதும், நம்ம அழகாக செம்மையான வழியில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியும். இன்றைக்கி நீங்கள் பாவத்தில் வாழ்ந்து உங்கள் இருதயம் நொந்து நூலாகி வேதனைப்பட்டு ஐயோ அந்த பாவத்து நிமித்தம் மனதுக்குள்ளே இருக்கிற கவலை, தூக்கம் இல்லை, வேதனை, குற்ற உணர்வு மாட்டி கொண்டு இருக்கிறதா? அப்படிப்பட்ட உணர்வில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம். உங்களை நல்வழியில் நடத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். நல்வழியில் நடத்தக்கூடிய நல்ல தேவன் இருக்கிறார். அவர்கிட்ட உதவியை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அழகாக உதவி செய்து நல்வழியில் அவர் நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, நீங்களை நல்ல வழியில் நடத்துகிறார். செம்மையான வழியில், நேர்த்தியான வழியில் எங்களை நடத்துகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அப்படி நடத்துங்க. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.